ஹலோ கைஸ், திஸ் இஸ் ஜேகப் ஃப்ரம் தெர்பின் கேபிட்டல்ஸ். லாஸ் ரெக்கவரிங் சேலஞ்சில் இன்னைக்கு டே 47 இருக்கும். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ் தான் புக் பண்ணியிருக்கோம். இந்த லாஸ் வந்து எப்படி ஆச்சு, டோட்டலாக எத்தனை ட்ரேட் எடுத்தோம், எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோ பார்க்கலாம். கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு சரியான ஒரு டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட் தான் இன்னைக்கு. இப்போது 5 மினிட்ஸோ 3 மினிட்ஸ் கேண்டிலே ஃபாலோ பண்ணி ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணவங்களுக்கு எல்லாத்துமே வந்து இன்னைக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஆல்மோஸ்ட் அவங்களோட கேபிட்டல் வந்து டபுள் ஆர் ட்ரிபிளாக கூட மாறி இருந்திருக்கலாம். அதே மாதிரி நான் வந்து என்னோட ஸ்ட்ராட்டஜி வந்து 1 மினிட் கேண்டில் பேஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி எனக்கு லாஸாக புக் பண்ணேன். ஏன் அப்படின்னா என்னுடைய கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக தான் வந்து பிரேக் அவுட் ஆகி எல்லாமே வந்துச்சு. பட் என்ட்ரி எடுத்த பிறகு எனக்கு போய் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் 2 ட்ரேட் எடுத்தேன். அந்த 2 ட்ரேடுமே நம்மளுக்கு லாஸாக புக் பண்ணியிருக்கேன். ஸோ ஓவராலாக வந்து டோட்டலாக 2 ட்ரேட்னால ஒரு ட்ரேடுக்கு வந்து நம்ம 10%, ஸோ டோட்டலாக 2 ட்ரேட்னால 20% வந்து நம்ம புக் பண்ணியாச்சு இன்னைக்கு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரூ. 10,326 வந்து நம்ம லாஸை புக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லாஸ் எப்போ நடந்துச்சு பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேட் பார்த்தீங்கன்னா மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு ½ அன் ஹவரே எனக்கு கிடச்சிச்சு ஃபஸ்ட்டு ட்ரேடு. இது வந்து 9:57க்கு கிடச்சிருக்கு. ஸோ 9:57 பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம சப்போர்ட் லைனில் பிரேக் ஆன பிறகு கரெக்டாக இந்த லைன் இருக்கும். ஸோ இந்த லெவல் தான் கரெக்டாக 9:56 கேண்டில் முடிஞ்ச பிறகு நெக்ஸ்ட் கேண்டில் 9:57க்கு வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல என்ட்ரி கிடச்சிச்சு. ஸோ என்ட்ரி கிடச்சது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு. அந்த இடத்துலயே நம்மளுக்கு அடுத்த நிமிஷமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. பாருங்கள், 9:57க்கு என்ட்ரி எடுத்துகிட்டு 319 என்ட்ரி எடுத்துகிட்டு எகைன் வந்து பார்த்தீங்கன்னா 9:57க்கு அதே டைமில் ₹287 போய் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது இந்த மாதிரி டைமில். ஏன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்பைரி டே வேறு. அதனால் நம்மளுக்கு ப்ரீமியம் வந்து ரொம்ப டீக்கே நடக்கும். ஸோ மார்க்கெட் எகைன் அது இல்லாமல் மார்க்கெட் மேலே போனோம்னே நம்மளுடைய ப்ரீமியம் வந்து நல்லா இறங்கினால எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி செகண்ட் ரேட்டுக்காக வெயிட் பண்ணுறேன். செகண்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 11:39 கிடச்சிருக்கு. கரெக்டாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ஃபால் அதுக்கப்புறம். ஸோ மார்க்கெட் வந்து எனக்கு இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. ஹிட் ஆன பிறகு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல கிடச்சிது. ஃபஸ்ட் என்ட்ரி இந்த இடத்துல கிடச்சிது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபால் கிடச்சி. அதுக்கப்புறம் எகைன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ட்ரி வந்து எனக்கு இந்த இடத்துல தான் கிடச்சிச்சு 11:37க்கு. ஸோ 11:37க்கு அதே மாதிரி என்ட்ரி எடுத்தேன். சார் 11:39க்கு என்ட்ரி எடுத்தேன். அடுத்த ஒரு நிமிஷத்துலேயே நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. இந்த இடத்துலையும் பாருங்கள், சூப்பரான நம்மளுக்கு வந்து என்ட்ரி தான். நல்ல கேண்டில் வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. என்ட்ரி எடுத்த பிறகு அப்படியே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் விவசாயம் மேலே போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து நிறைய தடவை நடக்கும். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்து நிறைய பேர் ஆப்போசிட் டைரக்ஷனில் எடுப்பாங்க. நம்ம ஸ்ட்ராட்டஜி படி என்னன்னா பிரேக் அவுட் நடக்கணும். அதாவது பொலிஜர் பேண்டு சப்போர்ட் கீழே க்ளோஸ் ஆகணும். ஆர்எஸ்சி வந்து 30 கீழே க்ளோஸ் ஆகும். ஸோ இந்த என்ட்ரி படி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு ரிவர்சல் நடக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க பை பண்ணுவாங்க. பாருங்கள், எங்கெங்க வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்திருக்கோ அந்த இடத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்ஸ் நடந்திருக்கும். ஸோ கரெக்டாக இந்த இடத்துல ஒரு ரிவர்ஸ் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்ஸ் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஆர்எஸ்சி எப்போல்லாம் பிலோ 30க்கு கீழே க்ளோஸ் ஆகுதோ ஒரு நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தா ஒரு ரிவர்சல் கேண்டில் ஃபார்ம் ஆகும். ஏன்னா மார்க்கெட் வந்து அந்த இடத்துல வந்து ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கும். அதாவது என்னன்னா நிறைய பேர் இந்த இடத்துல வந்து நம்மள மாதிரி என்ட்ரி எடுப்பாங்க. அதே சமயம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா புட் ஆப்ஷன் செல் பண்ணுவாங்க. இல்லைனா கால் ஆப்ஷன் பை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல நடக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கும்போது நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதுன்னு விஷயம் வேறு வழி இல்லை. இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து ஒரு 3 மினிட்டோ இல்லை 5 மினிட்ல ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கிடச்சிருக்கும். மேபி 10:57 கிடச்சிருந்துருக்கலாம். இல்லைன்னா ஓகே 10:57 கிடச்சிருக்கும். படித்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ப்ராஃபிட் இந்த வரைக்கும் கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இஎம்ஐ பேஸ் பண்ணி ஃபாலோ பண்ணும்போது ஒரு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸோட தான் வெளியே வந்திருக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரு மிடில் பொலிஞ்சர் பேண்ட் மாதிரி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரியுது அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்கும் ப்ராஃபிட் கிடைக்கும். எனக்கு 1 மினிட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு எங்கே கிடச்சிச்சு அப்படின்னா கரெக்டாக 3ஆம் தேதி கிடச்சிச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு ஏப்ரல் 18ஆம் தேதி ஒரு 66% கிடச்சிச்சு. ஸோ இதுவுமே வந்து எனக்கு புட் ஆப்ஷன் தான். இதுவுமே புட் ஆப்ஷன் தான். இன்றைக்கி அதே புட் ஆப்ஷன் லாஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலாக வந்து இது எல்லாமே ட்ரெண்டிங் டே தான். ஸோ ட்ரெண்டிங் டேயில் வந்து ஒரு சில பேருக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், ஒரு சில பேருக்கு லாஸ் கொடுக்கும். அவங்க ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். இதுக்காக சொல்கிறது, நீங்கள் வந்து உங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும், கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணணும். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ராஃபிட் கொடுக்கும். இன்றைக்கி வந்து கால் ஆப்ஷன் வந்து ஸ்ட்ராட்டஜி ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படின்னா நாளைக்கு வந்து புட் ஆப்ஷன் கொடுக்கலாம். அதிலே புட் ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா 1 மினிட் கேண்டில் ஒரு நாளைக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். 3 மினிட்ஸ் கேண்டிலும் 5 மினிட்ஸில் ஒரு நாளைக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். ஸோ இன்றைக்கி பாருங்கள் 3 மினிட் கேண்டில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ப்ராஃபிட் என்ட்ரி எடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பீங்க. எகைன் வந்து மார்க்கெட் விவசாயம் மேலே போயிடுச்சு. இன்கேஸ் அதே நீங்கள் 5 மினிட்ஸ் ஃபாலோ பண்ணியிருந்தால் கூட இன்னும் பெரிய ட்ரெண்டை கேப்சர் பண்ணியிருக்கலாம். இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருந்தீங்க அப்படின்னா சூப்பரான ப்ராஃபிட் ஆல்மோஸ்ட் 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் கூட உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். கரெக்டாக பாருங்கள் இந்த இடத்துல வந்து அதே மாதிரி ரிஸ்க்கும் இருக்குது. நம்ம ரிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லா டைமும் நடக்காது. இந்த மாதிரி ட்ரெண்டை நீங்கள் 5 மினிட்ஸ்லையோ 3 மினிட்ஸாக பார்த்தீங்கன்னா ரேர் தான்.
உங்களுக்கு இந்த மாதிரி நடக்கவே நடக்காது. நம்ம என்ன பண்ணுறோம் 1 மினிட் கேண்டில் யூஸ் பண்ணி நம்ம ஸ்கேல்பிங் தான் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் ஸ்கேல்பிங்னா என்னன்னா மினிமம் 1 மினிட் 2 மினிட் 3 மினிட் அதிகபட்சம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகுதான். நம்மளோட ரேஞ்ச் அப்படி தான் இருக்கும். ஏன்னா 1 மினிட் கேண்டில் வந்து ரொம்பவும் வந்து வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும்போது என்னன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டாப் லாஸோ டார்கெட்டோ ஏதோ ஒன்று மாற்றி மாற்றி நம்மளுக்கு ஹிட் ஆகிட்டு இருக்கும். அதனால் வந்து நம்ம ஸ்கேல்பிங் பண்ணிட்டு இருக்கறனால நம்மளுக்கு வந்து சீக்கிரமான என்ட்ரியோ சீக்கிரமான எக்ஸிட்டோ சீக்கிரம் நடக்கும். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து டார்கெட் அடிக்கிறது லேட் ஆகும். அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் அடிக்கிறது லேட் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் பண்ணுறதுக்கும் லேட் ஆகும். இது பாருங்கள் 1 ஹவர் கேண்டில் 1 ஹவர் கேண்டில் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு கேண்டுக்கு நீங்கள் வந்து 1 ஹவர் வெயிட் பண்ணணும். ஆனால் இந்த மாதிரி 1 ஹவர் கேண்டில் வெயிட் பண்ணும்போது அதுவும் எக்ஸ்பைரி டேலெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் வந்து ரொம்ப லோவாக கீழே வந்துகிட்டே இருக்கும். எக்ஸ்பைரி டேல பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி 1 ஹவர் கேண்டில் ஃபாலோ பண்ணும்போது 100 ரூபீல என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 1 ஹவரில் வந்து இந்த இது வந்து மார்க்கெட் மூவ் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா 50 ரூபீக்கு மாறிடும். ஸோ கேப்லேருந்து 50% வந்து உங்களுக்கு லாஸ் ஆயிரும். எகெயின் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு பெரிய ஒரு 1 ஹவர் கேண்டில் மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகும்போது 150 ரூபாய்க்கு மூவ் ஆயிடும் அப்படியே நெக்ஸ்ட்டு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 50 ரூபீலேருந்து 100 ரூபி 100லேருந்து 150 கூட போகும். ஸோ இது வந்து எக்ஸ்பீரியரில் தான் இந்த மாதிரி நடக்கும். அதனால் வந்து நீங்கள் எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாலும் சரி 1 மினிட்டோ 3 மினிட்டோ 5 மினிட்டோ எது ஃபாலோ பண்ணாலும் பரவாயில்ல. நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் போட்டு பண்ணணும். நான் வந்து அதே மாதிரி தான் நான் ஸ்டாப் லாஸ் போட்டு டோட்டலாக பார்த்தீங்கன்னா எத்தனை ட்ரேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 47 ட்ரேட் கம்ப்ளீட், அதாவது 47 ட்ரேடிங் டேஸில் 26 ட்ரேடிங் தான் நான் பண்ணியிருக்கேன். அதில் வந்து எனக்கு லாஸ் தான் அதிகமாக இருக்குது. 17 லாஸ் நடந்திருக்கு, 9 வந்து ப்ராஃபிட் எடுத்துருக்கு. ஸோ நேற்று வரைக்குமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 20% கிட்ட ப்ராஃபிட் இருந்துச்சு. இன்றைக்கி அந்த ப்ராஃபிட் வந்து போயிடுச்சு. இது ஆப்ஷன் பையிங்கில் ரொம்ப சகஜம் தான். ஏன் அப்படின்னா நான் வந்து ஆல்ரெடியாக பெரிய ட்ராடவுனே ஃபேஸ் பண்ணிட்டேன். 75%. இப்போ திரும்ப வந்து எனக்கு ரெக்கவரி ஆகி லாஸ்ட்டாக ஒரு 1 வீக்காக எந்த ட்ரேடுமே எனக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ அதனால தான் என்னால் வீடியோவே எதுவும் போடவும் முடியல. கரெக்டாக பாருங்கள், பெரிய ஒரு ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 18ஆம் தேதி ஏப்ரல் தான் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் எந்த ப்ராஃபிட்டுமே பெரிய ப்ராஃபிட் கிடைக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3ஆம் தேதி 20% கிடச்சிச்சு. ஸோ அந்த ப்ராஃபிட் வந்து இன்றைக்கி வந்து நம்மளுக்கு கொடுத்தாச்சு. ஸோ ஆப்ஷன் பையிங்கில் இப்படி தான் நடக்கும். கன்சிஸ்டண்ட்டாக ரிட்டர்ன் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து லாங் டர்மாக ட்ரேட் பண்ணணும். 1 மந்த் ட்ரேட் பண்ணிட்டு விடுறதோ 2 மந்தில் ட்ரேட் பண்ணுறது விடுறதோ அப்படிலாம் எதுவுமே நீங்கள் இருக்கக்கூடாது. ஏன்னா ஆப்ஷன் பையிங்கில் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு 3 மாதத்துக்கு பொறுத்தவரையோ இல்லை 6 மாதத்துக்கு பொறுத்தவரையோ நடக்கும். அது வரைக்கும் டெய்லியும் மாற்றி வேறு அப்படி வேறு வழி இல்லை ஆப்ஷன் பையிங்கில். ஏன்னா நீங்கள் கேபிட்டல் கம்மியாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ கம்மியாக யூஸ் பண்ணும்போது என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் நமக்கு வந்து பெரிய ட்ரெண்ட் கிடைக்கும். ஸோ எல்லா நாளுமே மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டோ இல்லை டவுன் ட்ரெண்டாக நடக்காது. ஏதோ ஒரு நாள் மட்டும் தான் நடக்கும். அந்த ஒரு நாளுக்காக நம்ம வெயிட் பண்ணிருக்கோம். அந்த ஒரு நாள் எப்போ நடக்குன்னு யாருன்னு தெரியாது. ஸோ அந்த ஒரு நாள் கேப்சர் பண்ணுறதுக்கு நம்ம டெய்லியும் ட்ரேட் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி ஈவினிங் கூட நடக்கலாம், இல்லை காலையில் கூட நடக்கலாம், இல்லை நாளைக்கே கூட நடக்கலாம். நீங்கள் நாளைக்கு நினச்சின்னு உள்ளே போவீங்க, ஆனால் நாளைக்கு நடக்காது. ஸோ அதனால் டெய்லியும் நீங்கள் கேப்சர் பண்ணணும். ஸோ நம்ம வந்து ப்ராபபிலிட்டி பேஸ் தான் ட்ரேட் பண்ணிருக்கோம். ப்ராபபிலிட்டியாக எப்பயாச்சும் கிடைக்கும். ஸோ நம்ம லாஸ் எவ்வளோக்குள்ளே வந்து ரெடியூஸ் பண்ணுறோமோ நம்மளுக்கு வந்து என்னைக்காச்சும் ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் போது நம்மளுக்கு வந்து பீக்கில் இருப்போம் நம்ம. ஸோ ஹையஸ்ட் ப்ராஃபிட்டில் நம்ம இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது சம்மரியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டலாக வந்து எகைன் வந்து நம்மளுடைய ரிமைனிங் லாஸ் பார்த்தீங்கன்னா 1 லேக் நெருங்கிடுச்சு. ஸோ 20,000 நம்மளுக்கு வந்து ஒரு 10,000 கிட்ட ப்ராஃபிட் இருந்தபோது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 89,000 வந்துச்சு. எகைன் வந்து லாஸ் வந்து வந்துருச்சு. பார்த்திங்க கிராஃபை பார்த்தாலே தெரியும். நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் போயிட்டு எகைன் வந்து கரெக்டாக ஒரு நம்ம ஜீரோலே மெயின்டைன் பண்ணிருந்தேன். அப்புறம் எகைன் வந்து 20% ப்ராஃபிட் போச்சு. எகைன் வந்து திரும்ப வந்து 0 கிட்ட வந்துருச்சு. அதே மாதிரி ட்ராடன் வந்து திறமை வந்து 20% இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆப்ஷன் பையிங்கில் இந்த மாதிரிலாம் ரிஸ்க் நிறைய இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். நான் எப்படி ஒரு ஆப்ஷன் பையர்லாம் வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ப்ராஃபிட் எடுக்கிறாங்க அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஓகேங்களா? இதை வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக பாருங்கள். கடைசியாக வந்து ஒரு 50 நாள் இப்போ வரைக்கும் 50 நாள் ஃபாலோ பண்ணிருக்கேன். இதில் இடையில ஒரு சில ரூல்ஸ் வந்து நான் பிரேக் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அது எதுக்காகன்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ ரூல்ஸை ஒரு 2 நேரத்தில் பிரேக் பண்ணியிருப்பேன். இதுக்கப்புறம் வந்து ரூல்ஸை பிரேக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்து ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணிருக்கேன். ஸோ இது மூலிமா நம்மளுக்கு வந்து சைக்காலஜியில் சூப்பராகவே வந்து இம்ப்ரூவ் ஆகுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கன்சிஸ்டண்ட்டாக என்னென்னா இன்றைக்கி ரூல்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா அதை தான் கடைசியாக அடுத்த வாரம் ஃபாலோ பண்ணணும். என்ன தப்பு பண்ணியிருக்கோமோ அதை வந்து நம்ம நோட் பண்ணிட்டே இருக்கணும். அதே மாதிரி வந்து எல்லா டைமே மிஸ் பண்ணக்கூடாது. எல்லா டைமே என்ட்ரி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஆன்கோ வச்சு ட்ரேட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ கான்மேன் அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு கூப்பன் கோடு ஒன்று இருக்குது. அது ஜெர்பின் 20 அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் ட்ரேடோ எல்லாமே பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா மட்டும் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். மற்றபடி எதுவும் பண்ண வேண்டாம். எதுக்காக நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஆப்ஷன் செல்லிங் இல்லை ஈக்விட்டி பை பண்ணுறீங்கன்னா நீங்கள் நார்மலாக மேனுவல் ட்ரேடே பண்ணிக்கலாம். பட் ஆப்ஷன் பை பண்ணும்போது ஒரு நாளைக்கு வந்து 6 மணி நேரம் ட்ரேடிங் டே இருக்குது. அந்த 6 மணி நேரத்துலையுமே வந்து நம்ம ஒரு 5-6 கண்டிஷன் போட்டிருக்கோம். இந்த 5-6 கண்டிஷனுமே வந்து மேட்ச் ஆனால் மட்டும் தான் நம்ம என்ட்ரி எடுக்கும். ஸோ அந்த 5-6 கண்டிஷனுமே மேட்ச் ஆகுதான்னு பார்த்துட்டு தான் நம்ம கண்ணு போயிடும் சீக்கிரம். ஸோ இதை ஒரு சில ட்ரேட்ஸ் நம்ம வந்து ஆல்கோ மூலியமாக பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டான என்ட்ரி கிடைக்கும். ஸோ அதனால் வந்து சூப்பராக வந்து என்ட்ரி எடுத்துட்டாலே போதும். அதுக்கப்புறம் எக்ஸிட் கூட மேனுவலாக கூட பண்ணிக்கலாம்.
என்ட்ரி தான் முக்கியம். ஏன் அப்படின்னா, என்ட்ரி வந்து கிடைக்கிற 1 நிமிஷம் மிஸ் பண்ணா கூட நம்ம டார்கெட் மிஸ் ஆயிரும். பட் நீ என்ட்ரி எடுத்த பிறகு நம்ம வந்து உடனே நோட்டிஃபிகேஷன் வரும்போது நம்மளுக்கு மொபைலுக்கு, நீங்க எந்த ஒரு ஒர்க் பார்த்து பண்ணிட்டு இருந்தாலும் நீங்க பார்த்துக்கலாம் ஈஸியா. ஓகே கைஸ், நாளைக்கு ஒரு நல்ல ட்ரேட் கிடைச்சுதுன்னா கண்டிப்பா நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்றேன். ஓகே கைஸ், தேங்க் யூ.